ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம். கடந்து வந்த நமக்கு கர்த்தர் சொல்லும்படியாக யோசித்த வார்த்தைகளை ஸ்தோத்திரம் உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து அனுப்ப நான் விரும்புகிறேன். நம் உற்சாகமாய் தெய்வ சமூகத்திலே காணப்படுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொண்டவர்களாக, அங்கே ஆண்டவருடைய கோபம், ஆண்டவருடைய வேதனை ஸ்தோத்திரம் எப்படியா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கடந்து வந்தது, அதை எப்படி தேவனுடைய மனுஷனாகிய மோசே முறியடித்தார் ஸ்தோத்திரம் என்பதையும் குறித்ததான காரியங்கள் அங்கே இருக்கிறதை ஸ்தோத்திரம் நாம் வாசித்து அறிந்து கொண்டு, தேவன் எதற்காக கோபப்படுகிறார் ஸ்தோத்திரம், கோபப்படும் போது தேவனுடைய மனுஷனாகிய ஊழியக்காரர் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ ஸ்தோத்திரம் நம்ம இஷ்டத்துக்கு வாழறோம் ஸ்தோத்திரம், ஆனாலும் நமக்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்து பலவீனங்கள் வராம, வியாதி வராம, ஸ்தோத்திரம் மரணம் வராம, ஸ்தோத்திரம் நம்மளும் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருமாப்படைந்து அநேகர் மனம் திரும்புவதற்கு முடியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இங்க வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 33வது அதிகாரம் ஸ்தோத்திரம் எதற்கு அப்புறம் அப்படின்னா, 32வது அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, மோசே சீனாய் மலைக்கு கடந்து போய் திரும்பி வருவதற்குள்ளாக ஸ்தோத்திரம் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்களா? போன வாரம் தானே கேட்டீங்க. சீனாய் மலையில போய் கற்பலகையை வாங்கி கொண்டு வருவதற்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது என்ன? அப்படியே திருன்னு மூழ்கிறீங்க. ஸ்தோத்திரம். என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம். ஆமே. என்ன விக்கிரகம்? அதை சொல்லுங்க. விக்கிரகத்தனா ஸ்தோத்திரம். கன்று குட்டியை உண்டாக்கி, மற்றவங்களெல்லாம் என்ன ஒன்னும் இல்லையா? ஸ்தோத்திரம். தலையில என்ன இருக்குதுன்னே தெரியல, மூளையா களிமண்ணான்னு தெரியல. ஸ்தோத்திரம். போன வாரத்தில் தான் கேட்டோம், அதுக்குள்ள தெரியல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கன்றுக்குட்டியை உருவாக்கி விட்டார்கள் என்று சொல்லி சீனாய் மலையிலே மோசையோடு பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லி, துரிதமாய் நீ சீக்கிரமா கீழே போ, எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த என் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று ஆண்டவர் துரிதப்படுத்தி மோசே அனுப்பி கீழே வந்து பார்க்கிற போது அவர்கள் கன்றுக்குட்டிகளை ஸ்தோத்திரம் செய்து வைத்து விட்டு ஸ்தோத்திரம் அதற்கு முன்னாடி நல்ல சரகு போட்டு நிர்வாண டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறார்கள். ஆமே. அதெல்லாம் பண்ணா கூட பரவாயில்லன்ற மீன்ஸ் ஸ்தோத்திரம். இன்னொன்று, அவங்க சொன்ன காரியம் தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆண்டவருக்கு. என்ன அப்படின்னா, எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இதுதான்டான். ஸ்தோத்திரம். எது? ஸ்தோத்திரம் கண்ணுக்குட்டி. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். நம்ம ஊர்லயும் ஒருத்தர் இருக்கிறாரு, சாமியார் என்ற போர்வையில. அவர் ஒரு விசுவாசம் என்ன சொல்லிக்கிறார். ஆமே. இயேசு சிலுவையில மரிக்கும் போது, பிதாவே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொன்னார். அந்த பிதா தான் சிவன். ஆமீன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பிதான்னு ஒருத்தருக்கு இயேசுநாதரே சொன்னார் இல்ல, அந்த பிதா தான் ஈசன் ஸ்தோத்திரம் சிவன் அப்படின்னு சொன்னாராம். ஸ்தோத்திரம். அது ஒரு விதத்துல உண்மைனாலும் ஆமே ஸ்தோத்திரம் அவர் சிவனாக ஸ்தோத்திரம் லிங்கமாகலாம் இல்ல. ஆமே. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார்? ஸ்தோத்திரம். உண்மை அது. ஆனா எப்படி இல்ல, அவரு சிவன் தான். அன்பே சிவன் சொல்லுவாங்க. ஆமே. தேவன் அன்பாகவே இருக்கிறார். சிவம்னா அன்புன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தப்புலாம் ஒண்ணும் இல்லை. ஆமே. அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பானவர். ஆமே ஸ்தோத்திரம். ஆனா இப்படி என்ன இல்ல, லிங்கமாக ஸ்தோத்திரம் இல்ல. ஸ்தோத்திரம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஸ்தோத்திரம் தேவ ஜனங்களை 10 விதமான வாதைகளை அந்த எகிப்து தேசத்துல செய்து அழைத்து கொண்டு வருகிறார். அப்படி வரும்போது செங்கடல்ல ஒரு பெரிய அற்புதம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் வழிவிட்டது. ஆனால் ஸ்தோத்திரம் யாருக்கு வழிவிடல? பார்வோனுக்கும் அவனுடைய சேனைக்கும் வழிவிடாமல் அவர்கள் அந்த செங்கடலிலே அழிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி நடத்தி கொண்டு வந்த தெய்வத்தை ஒரு 40 நாள்ல மறந்து, எத்தனை நாள்ல? 40 நாள் சீனாய் மலையில போய் மோசே ஜனங்கள் நடக்க வேண்டிய வழியை அறிவதற்கான
தேவனுடைய வசனத்தை, கட்டளைகளை, கற்பனைகளை வாங்கி கொண்டு வருவதற்குள்ளாக எங்களை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் திரும்பி வருவானான்னு தெரியல. அதனால எங்களை இனி நடத்த போகிற ஒரு தெய்வத்தை நீர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆரோனை நச்சரித்து அவன் கையிலே காதுல மூக்குல போட்டுருந்ததெல்லாம் கழட்டி ஸ்தோத்திரம் அவன் கையில கொடுத்து, ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி வைத்து விட்டு எகிப்திலிருந்து எங்களை நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இதுதான் என்று சொல்லி அதற்கு பலியிடவும் ஆராதனை செய்யவும் ஆரம்பித்தார்கள். ஆமென். அப்ப ஆண்டவர் சீனாய் மலையிலிருந்து அதை பார்த்து, ஆண்டவருக்கு தெரியாதுன்னு, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு தெரியாது, மோசேக்கும் தெரியாது, என்ன ஆச்சே தெரியல மோசேக்கு. ஆண்டவரும் எங்க இருக்கிறார், ஏது பண்றாருன்னு தெரியல. அதனால நாம ஒரு தெய்வத்தை உண்டாக்குவோம் என்று நினைத்த நினைவு ஆண்டவருக்கு தெரிந்த போது, சீக்கிரமா போ, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று துரிதப்படுத்தி இந்த மோசே அனுப்பின போது அவன் வந்து பார்க்கறான், கோபத்துல கற்பலகை உடைக்கிறான். ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்குது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன சம்பவம்? 33வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். 113வது பக்கம். அது வரைக்கும் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களை வழி நடத்துறாரு. முன்னாடி அதான் போவோம், மேகம் எழுமினாதான் இவங்க பிரயாணமே படுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, புரியுற மாதிரி சொல்றேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. செங்கடலை கடந்த பிற்பாடு, செங்கடலை கடந்து முன்னாடியும் ஆண்டவர் பகல்ல எப்படி போவாரு? ஒரு மேகம் அப்படியே, ஸ்தோத்திரம், அந்த சூறாவளி மாதிரிலாம் படம்லாம் போட்டிருப்பாங்க, மொபைல்ல பார்த்துருப்பீங்க. ஒரு மேகமாக அதுல இருந்து ஒளி வர மாதிரி மேக ஸ்தம்பமாக போவார். நைட்ல அவங்க பிரயாணம் பண்ணும்போது அந்த மேகம் அப்படி என்ன ஆயிடும், லைட் அக்னியா எரியிற மாதிரி மாறி அந்த அக்னியில குளிர் இல்லாம வெளிச்சத்துல நடந்து போவார்கள். இப்படிதான் நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க இது வரைக்கும், கன்றுக்குட்டி செய்யற வரைக்கும். ஆமே. அவர்கள் அந்த மேகம் எழும்பினாதான் பிரயாணம், மேல எழும்பலன்னா அங்கே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். எத்தனை நாள் அங்க இருந்தாலும் அதே இடத்துல கூடாரம் போட்டிருப்பாங்க. மேகம் எழும்பும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப மேகம் முன்னாடி போகும். ஸ்தோத்திரம். அதனாலதான் பாடுவோம், மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. ஸ்தோத்திரம். இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல செங்கடலை நடந்த பிற்பாடு நடந்த சம்பவம். ஆமென். புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, அது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்து விட்டார். இந்த கன்றுக்குட்டியை செய்துவிட்டு தேவனை விட்டு பின்மாற்றத்துல போன, தேவனை மறந்து போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இனி நான் மேக ஸ்தம்பமாகவும் இனி நான் அக்கினி ஸ்தம்பமாகவும் செல்ல மாட்டேன். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்து கொண்டு வந்து விட்டேன். அதனால நீர் அழைத்து கொண்டு வந்த, ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களும் நான் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த கானான் தேசத்துக்கு போங்க, போங்க, நான் வரமாட்டேன்றார். புரிஞ்சுதா இல்லையா? அல்லேலூயா. அது வரைக்கும் அவர் தான் என்ன பண்றாரு, லீட் பண்றாரு. ஸ்தோத்திரம். அப்ப லீட் பண்ற ஆண்டவர் இப்ப மனசு உடைஞ்சி, இவ்வளவு தூரம் நல்லா நடத்தி கொண்டு வந்தேன், செங்கடலை பொழந்தேன், எகிப்துல இருந்த தலைச்சனெல்லாம் அழிச்சேன், ஸ்தோத்திரம், 10 வாதைகள், கார் இருள், பேன்கள், வண்டுகள், தவளைகள், ஸ்தோத்திரம், எரிபந்தமான கொப்பளங்கள், பயங்கரமான கல்மழை, இப்படி ஸ்தோத்திரம் 10 விதமான அற்புதங்களை செய்து கடைசியில எகிப்தில் இருக்கிற எல்லா வீட்டில் இருக்கிற தலைச்சனங்கள் எல்லாம் அழித்து, ஆடு மாடுகளை முதலியான எல்லாம் அழித்து இவர்களை நடத்தி கொண்டு வந்தால், இவ்வளவு சீக்கிரம் என்னுடைய வல்லமையை மறந்து, என்னை மறந்து, இப்படி ஸ்தோத்திரம் பாகாலை, ஸ்தோத்திரம் பாகாலை இல்ல, விக்கிரகத்தை சேவிக்கும்படியாக இப்படி ஜனங்கள் மாறி போனார்களே, அதனால இனிமேல் இவர்களுக்கு நான் உதவி செய்ய போகிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இனிமேல் நீங்களே தானே பண்ணோம், புறப்பட்டு போப்பா, நீ எட்டுமே விடு, நான் சொல்லி கூப்பிட்டான்ட்டேன். ஆமென், ஸ்தோத்திரம். இதுல உங்களுக்கு நான் என்ன புரியுது இது வரலாம்? இனிமேல் நான் உங்க கூட வரமாட்டேன். 2024 வரைக்கும் இப்ப இந்த சம்பவத்தை நமக்கு இப்ப மேட்ச் பண்றேன். 2024 வரைக்கும் உங்களை கொண்டு போய் பரலோகத்துல சேர்ப்பேன் என்று சொல்லி உங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆமென், சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா நீங்க 2024 பண்ணாத கோளாறுலாம் பண்ணி
கர்த்தரை வேதனைப்படுத்தினபடினாலே. 2025 ஆரம்பத்துல முதல் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எப்படின்னா போய்க்குங்க, நானு உங்களை நடத்த மாட்டேன். ஆமென். பாடும்போது பாடணும், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, ஒருபோது கைவிடுவதில்லை என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது 2024 வரலாம் தான். ஏன்னா நீங்க இன்னும் என்ன பண்ணல, மனசு மாறவே இல்லை. எகிப்துல எப்படி கன்று குட்டியை ஆராதித்தார்களோ, எகிப்துல எப்படி தேவர்களை ஆராதித்தார்களோ, சுரூபங்களை ஆராதித்தார்களோ, அது கொஞ்சம் கூட மாறாம ஸ்தோத்திரம் அப்படியே ஸ்தோத்திரம் கடந்து போய் கொண்டிருந்தால், நான் உங்களுக்கு இழிச்ச வாயனா, நீங்க என்ன பண்ணிட்டு வந்தாலும் உங்களை நான் நடத்தணுமா? அதனால என்னால முடியாது, என்னால முடியாது. ஓரளவுக்கு தான் நான் பொறுப்பேன். ஆமென். ஓரளவுக்கு தான் உங்களுக்கு இரக்கமா இருப்பேன், ஓரளவுக்கு தான் உங்களுக்கு தயவு செய்வேன். கொஞ்சம் கூட மாறல, கொஞ்சம் கூட மாறல. ஆண்டவர் என்னை போன ஆண்டு முழுசா நடத்தினார், என் கூடவே இருந்தார், எனக்குள்ள இருந்தார்னு ஸ்தோத்திரம் நம்புறவங்க ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு விரோதமாய் என்னெல்லாம் காரியங்கள் போன ஆண்டுல செய்திருக்கிறீங்க ஸ்தோத்திரம், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஆண்டவரை நம்பினவர்கள் செய்கிற காரியம் நீங்க செஞ்சிருப்பீங்களா? ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார் என்று நம்புறவங்க, என்னை அவர் நடத்துகிறார் என்று நம்புறவங்க செய்கிற வேலையா நீங்க செஞ்சிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் நம்புறீங்களா? உங்க கூட இருக்காரா? உங்களை நடத்துறாரா? நம்புறவங்க வலது கரத்தை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அஜித்லாம் பாதி தான், பாதி நம்பிக்கை தான் நினைக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஏற்கனவே தான் ஆரம்பத்திலே சொன்னேன் நான், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் அவிசுவாசிகள் லிஸ்ட்ல இருக்கிறோம். நரகத்துல போற ஃபர்ஸ்ட் லிஸ்ட் நம்ம தான். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 21:8 ஸ்தோத்திரம். அவர் தாங்க நடத்துறாரு. அவர் நடத்தாம ஒரு அணு அசையாது. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய சுயம் உங்களை நடத்தவில்லை. ஆண்டவர் உங்களை நடத்தாம ஒரு நிமிஷத்தை கூட தப்ப முடியாது, ஒரு நிமிஷத்தை கூட தப்ப முடியாது. ஸ்தோத்திரம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா தான் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஆனா எத்தனை பேர் நம்பிக்கையா தேவனுடைய சமூகத்துல வருகிறீர்கள் என்று சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது உங்களெல்லாம் பார்க்கும்போது. ஸ்தோத்திரம். ஒரு சின்ன காரியத்தை கூட நம்பல ஆண்டவரை. ஸ்தோத்திரம். ஒரு சின்ன காரியத்தை கூட என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோங்க. ஸ்தோத்திரம். சின்ன காரியத்தை நம்ப மாட்டோம், கொஞ்சம் மனசு மாற மாட்டோம், அப்படியே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை எதற்காக அழைத்து கொண்டு வந்தேன், எதற்காக தேவ சமூகத்தில் உங்களை வைத்தேனோ அதை இனி நான் தொடர்ந்து செய்ய போவதில்லை, இனி உங்களை நடத்த போவதில்லை, நீங்களே போங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் சொன்னார்? சும்மா சொன்னாரா? அவங்க பண்ண முரட்டாட்டத்தினால. இதே வார்த்தை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றதுக்கான காரியத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. உங்களை நான் நடத்த மாட்டேன். இதுவரைக்கும் நடத்தின ஒருத்தரும் கீழ்ப்படிஞ்சு வரல, ஒருத்தரும் என்னுடைய பாதையில வரல. ஸ்தோத்திரம். என்னுடைய பாதையில வரல, அதனால இனி நான் நடத்த போவது இல்லை என்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்தோம் அதை சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்துல, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் ஏத்தியரையும் எபியூசியரையும், இந்த 7 ஜாதிகள் இருக்கிறாங்க, அவங்களை துரத்தி விடுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். நான் வரமாட்டேன், அதுக்காக ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று சொன்னவர் 3வது வசனத்துல சொல்லுகிறார், ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். ஏன் படிங்களேன் மீதிய. நீங்க ஆமென் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அதனால உங்களை நான் நடத்த மாட்டேன் என்று ஆண்டவர் ஸ்தோத்திரம் மோசே இடத்துல சொன்னபோது, ஜனங்களிடத்துல போய் சொல் என்று சொன்னபோது ஸ்தோத்திரம் மோசேக்கு ரொம்ப வேதனை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தை சொல்லும்போது ரொம்ப வேதனையா இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மோசேக்கு இருந்த வேதனை காட்டிலும் எனக்கு அதிகமா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மோசே ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபிக்கிறார், கேட்கிறார், ஆண்டவரே இப்படி வனாந்தரத்துல பாதியில ஸ்தோத்திரம் அழிப்பதற்காகவா ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தீர் என்று சொல்லி எகிப்தியர் கேள்விப்பட்டால் என்ன நினைப்பாங்க? ஸ்தோத்திரம். ஒழுங்கா அந்த ஜனங்க இங்கேயே
கூழ கஞ்ச குடிச்சிக்கின்னு வேலைகளை செஞ்சுக்கின்னு கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம். இந்த ஆண்டவர் மோசமானவர் என்ன பண்ணிட்டாரு? ஸ்தோத்திரம், அவர்கள் அழைத்து கொண்டு போய் ஸ்தோத்திரம் பாதியில கைவிட்டு விட்டு அழித்து ஸ்தோத்திரம் விட்டாரே, அந்த ஜாதியை அழித்து விட்டாரே என்று சொல்லி ஜனங்க மேல எந்த பிரச்சனையும் சொல்ல மாட்டாங்க. ஸ்தோத்திரம் யார சொல்லுவாங்க? உங்க ஆண்டவர் தான் சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்க பண்ண முரட்டாட்டம்லாம் அவங்களுக்கு தெரியாது. எதுக்காக ஆண்டவர் அழிச்சார்லாம் அதை ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. ஆமென். அழிஞ்சது தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இப்ப இங்க கூட நான் சொல்றேனே, ஸ்தோத்திரம், நீங்க இப்படி செய்தால் இது நடக்கும், இல்லைன்னா இது நடக்காது, இது வேற மாதிரி நடக்கும்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். அது நடந்துச்சுன்னா ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சொன்ன மாதிரியே தான் நடந்துச்சு. நடக்கலைன்னா நடக்கணும், நீ ஏன் நடக்காம இருந்தன்றது யோசிக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்க வார்த்தைகளை கை கொண்டால் ஆசீர்வாதம், கை கொள்ளவிட்டால் சாபம் இருக்குது. ஆமென். உபாகம் 28ல அதை நம்ம சொல்றோம். நீ ஒழுங்கா சரியா இருந்தினா, தேவ சமூகத்துக்கு வந்தினா, திருவந்துக்கு மாத்திரம் வந்து போனா என்ன ஆசீர்வாதம்? ஆமென். மாசம் ஃபுல்லா வரணும். 4 வாரம் எதுக்கு லீவ் விடுறாங்க உனக்கு? ஸ்தோத்திரம். லீவ் விடுறாங்கல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன லீவ் அது? ஓய்வு நாள். ஆமென். ஸ்தோத்திரம். ஓய்வு நாள், ரெஸ்ட் டே, ஓய்வு நாள். ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஓய்வு நாள் அப்படின்னு நம்ம மாத்தணும். அதை ஹோலி ரெஸ்ட் டே, பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொல்லி மாற்றினோம். அந்த ஓய்வு நாள் தோறும் தேவ சமூகத்துல வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக உன் மற்ற வேலையெல்லாம் ஓய்ந்து தேவ சமூகத்துக்கு வருவதற்காக தான் அது ஹோலி ரெஸ்ட் டே. ஆமென். பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொல்லி கர்த்தர் நியமித்தார். அது காலப்போக்கில் அந்த ரெஸ்ட் போயிட்டு ஹோலி டே ஆயிடுச்சு. ஆமென். ஹோலி டே தான் ஹாலிடேன்ற நம்ம. ஆமென். HOLY ஸ்தோத்திரம், RESTDAY, ஹோலி ரெஸ்ட் டேன்னு ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சுக்கிறார். ஆமென். ஏசாயா 58:14 பரிசுத்த ஓய்வு நாள். ஆமென். பரிசுத்த ஓய்வு நாள். ஸ்தோத்திரம். ரெஸ்ட் போனதுனால ஹோலி டேன்னு எழுதும் போது ஒய் ஐயா மாறிடும், ஹாலிடேன்னு மாறிடுச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். சண்டே ஹாலிடே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோலிடே. அது பரிசுத்த நாள், பரிசுத்த சபை கூடுகிற நாள். பரிசுத்த சபை கூடுகிற நாளுக்கு பேர் தான் ஹோலி ரெஸ்ட் டே, ஹோலிடே. சர்ச்சுக்கு போனா லீவ் விடுறான் ஞாயிற்றுக்கிழமை. எத்தனையோ பேர் வந்து என்ன பண்ணாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடாம மாத்தணும். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை மாத்தணும்லாம் மாறி போட்டாங்க இந்த உலகத்தை விட்டு. யாரால என்ன பண்ண முடியல, மாத்த முடியல. இது என்ன ஆண்டருடைய நியமம், ஆண்டருடைய கட்டளை. ஆதி சபை ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதித்தபடினால இன்றைக்கு நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ முதலமைச்சர்கள், எத்தனையோ பேர் எழும்பி இதை மாற்றும்படி பிரயாசப்பட்டார்கள். அவங்க இந்த உலகத்தை விட்டு மாறி போனாங்களே தவிர இந்த ஹாலிடே மாறவே இல்ல. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியா. ஆமேன். அப்ப ஒவ்வொரு ஹாலிடேவும் எதுக்காக? பரிசுத்த சபை கூடுவதற்காக தானே. ஸ்தோத்திரம். அப்ப முதல் வாரம் வந்து திருவிழா எடுத்துட்டு அடுத்த வாரம்லாம் ஏன் வரமாட்ட? என்ன உனக்கு பிரச்சனை? சபைக்கு போறது தான் லீவு. எதுக்கு லீவு? சபைக்கு போறது தான் லீவு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கிறிஸ்மஸ்க்கு ஜேஜேல தான் லீவ் விட்டாங்க. என்ன சந்தோஷமா இருந்துச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு லீவுங்க. எதுக்காக? ஸ்தோத்திரம். 12 மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டு 1 மணி வரலாம், 2:30 மணி வரலாம் சர்ச்சில் இருந்துட்டு காலைல வந்து வேலை செய்ய முடியாதுன்னு ஞானமா என்ன பண்றான், 1ஆம் தேதி லீவ் விட்டான். ஆமென். ஸ்தோத்திரம். 25ஆம் தேதி காலையில 4 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வேலை வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு 25ஆம் தேதியும் இதெல்லாம் அவன் பண்ணல. யார் பண்றது? கையை தட்ட மாட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லீவ் இருக்குது, அன்னைக்கு ஆலயம் சர்ச்சில் காணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். லீவ் விட்டுக்கிறாங்க. இது சர்ச்சுக்கு போறதாங்க லீவு. கிறிஸ்மஸ் எதுக்கு லீவு? ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு போறதுக்கு தான். ஆமென். ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு போகாம வீட்டுல உக்காந்துக்கின்னு ஸ்தோத்திரம் வீட்டுக்கு வந்த விருந்தாடிலாம் துடிக்குது சர்ச்சுக்கு போலான்னு. ஸ்தோத்திரம். விசுவாசி வீட்டுக்கு வர விசுவாசி வேணாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு அவங்கள நிறுத்துது. வீட்டுக்கு வந்துக்கிற விருந்தாடி சொல்லுங்க சர்ச்சுக்கு போலான்னு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆனா வீட்டுல இருக்கிற சர்ச்சுக்கு வர வேண்டிய சொல்றாங்க வேணாம் அப்புறம். எப்பறம் போவ? எப்போ ஆராதனை? ஸ்தோத்திரம். நம்ம சபையில 3 ஆராதனை நடக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமா, ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடிய செயல்கள் நிறைய நம்ம சபையில நம்ம குடும்பங்கள் இருக்குது. அவரை கோபப்படுத்தி விட்டால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்களாகவே நடந்து போகும்படி உங்களை கைட்டி விட்டுருவாரு. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமே சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய சுயபலத்தால ஒன்னும் சாதிக்க முடியாது. ஆமே நம்முடைய ஞானத்தால ஒன்றுமே சாதிக்க முடியாது. நான் வரமாட்டேன்பா, ஸ்தோத்திரம், நான் வரமாட்டேன், ஸ்தோத்திரம். அப்ப முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், இந்த முதல் ஜெபத்துக்கு வந்திருக்கிறவர்கள் தயவுசெய்து மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஸ்தோத்திரம். அந்த பழைய வாழ்க்கையில் இருக்காதீர்கள். ஆண்டவர் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்கு மேல இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்துல வளருங்கள். ஆண்டவரை அன்றி ஒரு அணுவாசையாது ஒண்ணும் நடக்காது நமக்கு. ஆமே வேத அழகா சொல்லுது, சங்கீதம் 127:2, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. ஆமேன்னு சொல்லுங்களேன் சத்தம். அல்லேலூயா. என்ன புரியுது அந்த வசனம்? ஸ்தோத்திரம். என்ன புரியுதுங்க? ஏதோ சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது வேஸ்டாம். கர்த்தர் அந்த தேசத்தை பாதுகாக்கிறார்னா செக்யூரிட்டி எதுக்குன்றாரு. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்புறவங்க ஸ்தோத்திரம். ஆமே ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நான் நம்பினேன், படிச்சேன். ஸ்தோத்திரம். நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா தெரியாது. ஸ்தோத்திரம். நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா தெரியாது. 33 வருஷமா எங்க வீட்டை பூட்டினதே கிடையாது. நாய் வளர்க்கறது கிடையாது. ஏன்னா பாதுகாக்கிறது யாரு? எதுக்கு பூட்டணும்? ஸ்தோத்திரம். நீங்க வந்து பணம் செக் பண்ணி பாருங்க, பூட்டுறதே கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். பூட்டினதே கிடையாது. ஸ்தோத்திரம். லட்சக்கணக்கில் நகைகள் இருக்குது, லட்சக்கணக்கில் பணம் எல்லாம் நகையா இருக்குது. ஸ்தோத்திரம். இப்போ பொண்ணு வந்துக்குது. ஸ்தோத்திரம். நிறைய லட்சக்கணக்கில் நகை எடுத்தாந்துக்குது. அது போட்ட நகையெல்லாம் வீட்டில் தான் இருக்குது. ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் அன்னைக்கும் சரி என்னைக்கா இருந்தாலும் சபைக்கு போனால் பூட்டுறதே கிடையாது. ஸ்தோத்திரம். எப்போ வேணால் நீங்கள் வரலாம், எப்போ வேணால் நீங்கள் வரலாம், எங்கள் வீட்டில் திறந்துன்னு வரலாம். ஸ்தோத்திரம். பூட்டவே மாட்டோம், தாப்பாலம் போட்டு வைக்க மாட்டோம். எப்போ வேணா யார் வேணா வரலாம். ஸ்தோத்திரம். ஆமே சத்தமாக சொல்லுங்களேன், உற்சாகமாக சொல்லுங்களேன். ஏன்? கர்த்தர் என் வீட்டை காக்கிறாருன்னு நான் நம்புறேன். ஆமே அவரை மீறி எந்த திருடம் வருவான்? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன், உற்சாகமாக சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். பூட்டினதே இல்லைங்க, இது உண்மைங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் எப்போனா திடீர்னு வந்து பாருங்க. ஸ்தோத்திரம். கண்டிப்பாக வீடு பூட்டி இருக்காது. ஏன்னா நான் ஆண்டவர் ரொம்ப நம்புறேன். அவர் என்னோட கூட இருந்து நடத்துகிறார். அவரை அன்றி ஒரு காரியமும் இந்த பூமியில் நடக்காது. ஸ்தோத்திரம். ஒரு காரியமும் பூமியில நடக்காதுன்னு நான் நம்புறதுனால எங்க வீட்டை நான் என்ன பண்றது இல்ல. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவங்க இதை செய்வாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு அவங்க வீட்டை போட்ட வேணாம் நான் சொல்ல. இது சின்ன காரியம் தான், உங்களுக்கு சிரிப்பா கூட இருக்கும். ஆனா இதுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம். சாதாரண விஷயம் இல்லை. ஆமே கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற பிரயாசம் விருதா அப்படின்னு சொல்றோம்னா, அவர் உனக்கு வீடு கட்டி தரணும்னு நினைச்சிட்டாருன்னா நீ எந்த பிரயாசம் படத்தால ஆட்டோமேட்டிக் வீடு வந்துடும். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்பாம எதுவுமே செய்யாம நானும் சர்ச்சைக்கு போறேன் பைபிள் எடுத்துக்கின்னு, அவங்களும் மாரியம்மா கோயிலுக்கு போறாங்க வெள்ளிக்கிழமை. ஸ்தோத்திரம். எலுமிச்சம்பழம் தேங்காய் வாங்கிக்கணும். அதே மாதிரி நீங்களும் பைபிள் எடுத்துன்னு வந்துடுறீங்க. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? என்ன மாற்றம்? ஸ்தோத்திரம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஆமே உலகத்தில் இருக்கும்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு, ஸ்தோத்திரம், தலை குளிச்சுட்டு மஞ்சளை பூசிக்கின்னு, மஞ்சளை நல்லா பூசிக்கின்னு, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கோயிலுக்கு போனீங்கன்னு தெரியல, போயிருப்பீங்க. ஸ்தோத்திரம். ஊர் மெச்சிக்கிறதுக்காவது, ஸ்தோத்திரம், அந்த மஞ்சளை காட்டுறதுக்காவது போயிருப்பீங்க. ஸ்தோத்திரம். நானும் மஞ்சா பூசிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால போய் சர்ச்சுக்கு வரேன். நீங்க தயவு செய்து வெள்ளிக்கிழமை தலை குளிக்காதீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆமே அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என்ன பண்ணுங்க? ஆனா நிறைய பேசுங்களை பாக்குறேன், வெள்ளிக்கிழமையில மூஞ்சில மஞ்சள் பூசின்னு வருது. அதுல இருந்து வர்றதுக்கு மனசு வரமாட்டேன்னு விட்ட மாட்டான் பிசாசு. உள்ளகிற ஆவி, ஆதாமின் ஆவி. ஆமே செய்யாதீங்க. வெள்ளிக்கிழமை மற்றவன் செய்யறது நம்ம செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுன்னு தானே மற்ற ஜனங்களை விட்டு நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமே ஸ்தோத்திரம். லேவியராகமம் 20:26 வாசித்து பாருங்க. நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்துக்கிறேன். செப்பரேட் ஃப்ரம் அதர் பீப்புள். மற்ற ஜனங்களை விட்டு செப்பரேட் பண்ணி இருக்கிறார். அதை காட்டணும்ல. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே.
காட்டணுங்க, அதை காட்டணும். ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை எப்படி ஸ்தோத்திரம் அவங்க செய்யறாங்கள முக்கியப்படுத்தி நாம ஞாயிற்றுக்கிழமை அதுல உறுதியா நிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம மேன்மைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, ஞாயிற்றுக்கிழமைக்காக வைராக்கியம் பாராட்டணும். ஸ்தோத்திரம், வைராக்கியம் பாராட்டணும். ஸ்தோத்திரம். ஒண்ணு இல்லைங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்தோத்திரம். வேலைக்கு என்னால வர முடியாதுங்க ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்ல முடியல நம்மளால. நம்மளை கொண்டு போய் எரிகிற அக்னி சூளையில நிறுத்திட்டு இந்த சிலையை வணங்கு இல்லைன்னா சூளையில போட்டுருவோம்னா போ நீங்க வணங்கிடுங்க கண்டிப்பா. அப்படித்தானே? இதுக்கே சொல்ல முடியல, என்னால முடியாதுங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனோம்னு சொல்ல முடியாதா? ஏன் முடியல? ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு தேவனுக்கு மரியாதை கொடுக்குறது, அந்த அளவுக்கு தேவனுக்கு மரியாதை கொடுக்குறது. ஆமே. அப்படி சொல்லி பாருங்க, எரிகிற அக்னி சூளையில போட்டாலும் அக்னி என்ன பண்ணாது உங்களை? ஸ்தோத்திரம் நடக்காது, ஒன்னும் பண்ண முடியாதுங்க உங்களை. நான் சொல்றேன்னு, தேவன் நினைச்சாதான் உங்களுக்கு வேலை கொடுக்குறதும் வேலை கொடுக்காதோம். நீங்க ஆண்டவருக்கா வைரக்கமா நின்று பாருங்க, சிங்கம் உங்களுக்கு தலையணையா மாறும். ஆமென். எரிகிற அக்னி சூளை உங்களுக்கு நல்ல ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரி மாறும். இதெல்லாம் விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். உங்களுக்குள்ள சுத்தமா விசுவாசமே இல்லாம, ஆமென், ஆண்டவருடைய நாமத்தை வேற வீணில வழங்கி, ஸ்தோத்திரம், விசுவாசிகள் என்ற போர்வையில ஆண்டவரை கோபப்படுத்துகிறபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2025 ஆண்டுல நான் உங்க கூட இனி வரமாட்டேன், நீங்களே எக்கேடுனா கெட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். எங்கனா போங்கன்றார். ஸ்தோத்திரம். ஒண்ணுமே இதுவரை நான் நடத்தி கொண்டு வருகிற பாதையில நீங்க வரல, வர மனசும் இல்ல, அரை மனசு கூட இல்ல, கால் மனசு கூட இல்ல ஆண்டவருக்கு. விசுவாசம் விசுவாசம்னு பேசுறோம், பேரு விசுவாசிகள். எந்த அளவுக்கு ஆண்டவர் விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவர் விசுவாசிக்கிறோம். ஆமே. ஆண்டவர் என்று ஒன்றும் நடக்காதுங்க, நல்லா நீங்க புரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம். நீங்க விசுவாசித்து பாருங்க, அதான் புரியும் உங்களுக்கு. நீங்க ருசிச்சா தான் தெரியும். உங்களுக்குலாம் ஒண்ணுமே ருசிக்காத இருக்கிறீங்க நீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டரை பத்தி ஒண்ணுமே தெரியல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதனால இந்த 2025 முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல மறுபடியும் கோபப்படுத்தினால் ஆண்டவருடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஆமென். 5வது வசனம் பாருங்க. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. நிர்மூலம் பண்ணுவேன். ஆமென். நீங்க ரொம்ப மோசம், ஒரு நிமிஷம் ஆகுது உங்களை அழிக்கிறதுக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், ஒரு நிமிஷம் ஆகுதுன்னு சொன்னவர் அடுத்த ஒரு வரி, இது ரொம்ப முக்கியமான வரி. ஸ்தோத்திரம். வேதனையோட ஆண்டவர் சொல்ற வரி. ஸ்தோத்திரம். உங்களை நிர்மூலமாக்குவேன், ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்கள், நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயிட சொல்லி இருந்தார். ஆமென். அடுத்த வசனம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். ஆமென். ஏன் கழட்ட சொன்னாரு? ஆபரணங்கள் போட்டு கொண்டிருந்தார்கள், அதெல்லாம் கழட்டி போட சொல்லு, இல்லைன்னா அவங்கள ஒரு நிமிஷத்துல அழிச்சிடுவேன்னாரு. ஏன் சொன்னாரு? நல்லா கேட்குற மாதிரி தான் கேட்டீங்க. சொல்லுங்க போனா சிஸ்டர், ஏன் ஆபரணத்தெல்லாம் போடாதீங்க அவர் சொல்லு அவங்க சொல்லுன்ட்டு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க போட்டுக்கிறதெல்லாம் அவுத்துட்டு இங்க போட்டு போகணும். ஏன் அவங்க சொன்னாரு? கையை தட்டுங்க ஐயாவுக்காக. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அதை விட்டா மறுபடியும் எத்தனை என்ன பண்ணுவ நீ? திருப்பி எத்தனை ஏடாகூடம் பண்ணி இன்னொரு கண்ணுக்குட்டிய செய்வ. அதனால என்ன பண்ண? ஸ்தோத்திரம். நீ போட்டுற ஆபரணம் ஒரு விக்கிரகம். விக்கிரகம் உருவாவதற்கான பேசிக் உன் காதல இருக்குது. ஸ்தோத்திரம். விக்கிரகத்தை காதல போட்டுக்கின்னு மூக்குல போட்டுக்கின்னு என்ன ஆராதிக்க கூடாது. அதனால அதை முதல்ல கழட்டி, நீங்க என்ன பண்ண போறீங்க? விக்கிரகத்தை போட்டுக்கின்னு ஆராதிக்க போறீங்களா? கழட்டி போட்டு போறீங்களா உண்டியில? பாத்துங்க. ஸ்தோத்திரம். அதனாலதான் சர்ச்சைக்கு வர நிறைய பேர் என்ன பண்றது இல்ல. ஸ்தோத்திரம். இவர் நகை போட வேணான்றார், என்ன போய் சொல்றாதீங்க, என்ன சொல்லாதீங்க, நான் சொல்ல, ஆண்டவர் சொல்றாரு. ஆமே. நீங்க போட்டுங்கதெல்லாம் ஒரு விக்கிரகம். அட்லீஸ்ட் தயவு செய்து சர்ச்சைக்கு வரும்போதாவது கைட்டு வச்சுட்டு வாங்க, அப்புறம் என்ன மாட்டீங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது தேவனுடைய ஆலயம், அதை கெடுக்க கூடாது, காது குத்தக்கூடாதுன்னு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம்.
ஏன்? ஸ்தோத்திரம். நீங்க இதை செய்யலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயால ஒரு அருமையான வசனம், நீங்க செஞ்சீங்கன்னா நல்லது, இல்லைன்னா அவரே செய்வார். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். இதை படிக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் எனக்கு ரொம்ப உறுத்தலாவே இருக்கும். ஜீசஸ். ஜீசஸ். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 809 பக்கம் எடுங்க. 16வது வசனம் வந்து படிக்கிறேன் பாருங்க. சீயோன் குமார், பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள், சீயோன்னா யாரு? கர்த்தர் தெரிந்து வாசம் பண்ணும்படியாய் சேர்த்து கொள்றவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் வாசம் பண்ணும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் சீயோன். ஆமென். சீயோன் குமாரத்திகள், அருமையான சகோதரிகள். ஆமென். ஸ்தோத்திரம். அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து, கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து, தங்கள் கால்களில் கொலுசு ஒலிக்க திரிகிறார்கள். நோட் பண்ணி வச்சுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கொலுசு போடுற ஆளுங்களை பார்த்தா எனக்கு எச்சலா இருக்கு. ஸ்தோத்திரம். இதை பத்தி கூட சொல்லிக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். எது கொலுசு கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கொலுசு எதுங்க கண்டுபிடிச்சாங்க? குழந்தைங்க நடக்குது இல்ல, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த கொலுசை போட்டு விட்டா அந்த சத்தம் கேட்குதுன்னு நல்லா நடக்கும். காலை எடுத்து வைக்கும்போது ஜெல் இருந்துச்சுன்னா அப்படின்னு இந்த காலை எடுத்து வச்சு பார்க்கும். அதனால் நடைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக குழந்தைகளுக்காக செய்யப்பட்டது எருமாடெல்லாம் போட்டுங்குது இப்போ. ஸ்தோத்திரம். குழந்தைங்களுக்காக ஸ்தோத்திரம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த கொலுசு யார் போட்டுங்குது? எருமாடெல்லாம் போட்டுங்குது. ஆமென். ஸ்தோத்திரம். குடந்தோக்குறோம் போட்டுங்கிறான் கொலுசு. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க சொல்றாரு பாருங்க ஆண்டவர், சிலம்பொலி கேட்க ஸ்தோத்திரம் திரிகிறார்கள். அடுத்த வசனம், ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டை ஆக்குவார், அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே, கர்த்தர் வரும் நாளிலே, ஆண்டவர் அவருடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறை சிந்தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்தகடங்களையும் தலைமுக்காடுகளையும் சிரபூஷணங்களையும் பாதரசங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயுத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். துப்பட்டா கூட பிடிக்கல ஆண்டவருக்கு, துப்பட்டா கூட எழுதி வச்சுக்கிறாரு. ஆச்சரியமா இது எனக்கு இது படிக்கும் போது. எப்போ வந்து துப்பட்டா? நந்தினி எப்போ வந்து துப்பட்டா? பைபிள் எப்போ எழுதுந்து? ஸ்தோத்திரம். அப்பயே துப்பட்டா இருக்குது. ஸ்தோத்திரம். என்ன பண்ணுவாரா? அதெல்லாம் என்ன பண்ணுவாராம்? துப்பட்டாவையும் உரிந்து போடுவார். ஸ்தோத்திரம். 22வது வசனம் நோட் பண்ணி வச்சுங்க. அவர் வந்து உருவறதுக்கு முன்னாடி நீங்க உருவிறது பெஸ்ட். இந்த சாவு செத்து போய் பொதிக்கிறாங்களே, ஸ்தோத்திரம். அப்போ மூக்குத்தி கம்பல் கம்பல் போட்டுக்கிச்சுன்னா அதை பொதிக்க சொல்ல எடுக்கணும். ஸ்தோத்திரம். இந்த ஆளு குடிச்சிட்டு போய் ஸ்தோத்திரம் கயிற்ற ஆளு குடிச்சிட்டு இருப்பான். ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கயிற்றுறது மர, அது ஆப்போசிட் மர. மூக்குத்தி கம்மல்லாம் ஸ்தோத்திரம். நம்ம திருப்புற மாதிரிலாம் வராது, ஆப்போசிட் மர அது. அவனுக்கு ஒன்றும் புரியாது, குடிவேர்ல திருப்பி திருப்பி பார்ப்பான். ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கைட்டம் இல்லையான்மா புடுங்கு. ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போனத்துக்கு என்ன வேலைக்கு போகுது? ஆமேன். ஸ்தோத்திரம். நிறைய புடுங்குந்து தான். ஸ்தோத்திரம். கயிற்றுறது கிடையாது. ஆமேன். நீங்க கயிட்டுனா வலிக்காது, அவர் புடுங்கினா வலிக்கும். ஸ்தோத்திரம். அதனால மனம் திரும்புங்க. ஆமேன். இதெல்லாம் கோபம் ஊட்டுறது ஆண்டவருக்கு. வணங்கா கழுத்துல ஜனங்கள், அதனால அவங்க போட்டு இருக்கிற எல்லாத்தையும் புடுங்குன்றாரு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னார்னா, ஸ்தோத்திரம், மோசே கெஞ்சறார் அவர்கிட்ட போய்,
ஆண்டவரே நீங்க வராதிருந்தா நாங்க போகவே முடியாது ஆண்டவரே, நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லி அவர் கேட்டதுனால, நான் உங்க கூட வரணும்னா நீங்க ஒண்ணு செய்யணும். என்னை கோபப்படுத்தும்படியாய் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்க நடுவில் இராதபடிக்கு அதை நீக்கி போட்டால், நீக்கி போட்டால் எப்படிங்க அது? விக்கிரகத்தோட விக்கிரகமும் இருக்கணும், ஆண்டவரும் இருக்கணும்னா எப்படி முடியும்? யாராவது ஒண்ணுதானே இருக்க முடியும். ஸ்தோத்திரம். அதனால நீங்க உங்க விக்கிரகங்களை அகற்றிவிட்டால் உங்களை அவர் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். உங்க விக்கிரகங்களை அகற்றாவிட்டால், பழைய மனசிலிருந்து திரும்பாவிட்டால், பழைய சிந்தையிலிருந்து திரும்பாவிட்டால், ஸ்தோத்திரம், நான் உங்க கூட வரமாட்டேன், நீங்களே போங்கன்னு சொல்றார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு ஆண்டவர் என் கூட வரணுங்க? இத்தனை வருஷமா ஆண்டவர் என் கூட வந்ததுனால தான் எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. இந்த 2025 எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா என் ஆண்டவர் என் கூட வந்தாதான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் கண்டிப்பாக வரணும். ஸ்தோத்திரம். அதனால அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கலன்னு சொல்றாரோ, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் நான் என்னை விட்டு அகற்றி விடுவேன், கழட்டி விடுவேன், ஒழித்து விடுவேன் என்ற தீர்மானத்தோடு நீங்கள் அர்ப்பணித்தால் உங்க கூட அவர் தொடர்ந்து டிராவல் பண்ணுவார். அப்பதான் இந்த 2025 ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இல்லைங்க அதெல்லாம் என்னால முடியாதுங்கன்னு சொன்னீங்கன்னா தேவன் உங்க கூட வரமாட்டார். நீங்களே இந்த 2025 முயற்சி பண்ணி பாருங்க, உங்களால கடக்க முடியுதான்னு பாருங்க. உங்களால அடுத்த நாளைக்குள்ள போக முடியுதா, ஆசீர்வாதமா இருக்க முடியுதா, சமாதானமா இருக்க முடியுதா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதற்காக ஒரு மாசம் டைம் எடுத்துங்க. ஜனவரி வரலாம் உங்களுக்கு டைம். ஜனவரி வரலும் நீங்க நான் பழைய சேதம் விட மாட்டேன், ஸ்தோத்திரம், ஆண்டவரை நடத்த தேவையில்ல, நானே நடக்கிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணி நடந்துட்டு பிப்ரவரி 1ல இருந்து முடிவுக்கு வாங்க, பிரச்சனை இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா 2024 நடந்து வந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். 2024 ஃபுல்லா ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இருந்தாலும் ஸ்தோத்திரம், நீங்க மனம் மாறாம இருக்கிற வண்ணமாகவே அவர் நடத்துதலுக்கு உட்படுகிறேன் என்று சொல்லி சும்மா ஆக்டிங் பண்ணிக்கின்னு, ஸ்தோத்திரம், அவர் தான் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி பொய் சொல்லி கொண்டு, ஸ்தோத்திரம், ஒரு திருப்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளியே வரும்போதுதான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மோசே போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே அப்படிலாம் சொல்றாதீங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். எகிப்தியர் இதை கேட்டாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு கஷ்டம். ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை கொண்டு போய் பாதியில் அழித்து விட்டார். அங்க நாங்க போய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போறோம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா இந்த தேவன் மோசமான தெய்வமா இருந்து அவர்களை அழித்து விட்டார் என்று, ஸ்தோத்திரம், ஜனங்கள் சொல்லாதபடிக்கு எனக்காக நீங்க என் கூட வரணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்காக நீங்க என் கூட வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்துல ஜெபித்த அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், நீர் மாத்திரம் எங்க கூட வராமல் இருந்தால் நாங்கள் இவ்விடத்திலிருந்து போவே மாட்டோம். ஆமென். கையை தட்ட மாட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம் 33வது அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், இதை மோசே சொல்லும்போது, ஸ்தோத்திரம், 12வது வசனம், மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீ அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்னே போய் உனக்கு இளைப்பாறை தருவேன். ஆமென். அல்லேலூயா. 15வது வசனத்தில், அப்போது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொன்னான். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றார், கண்டிப்பா ஸ்தோத்திரம், நீ கேட்டுகின்றனால, ஸ்தோத்திரம், நீ கேட்டுகின்றனால கண்டிப்பாக உனக்காக நான் உங்களை அழைத்து செல்லுகிறேன் என்று சொன்னவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல, ஸ்தோத்திரம், எப்படி முடியுது பாரு. மோசே எழுதுனதுதான் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் எல்லாமே 5 புஸ்தகத்தை எழுதுனது யாரு? மோசே எழுதின புஸ்தகம் அது 5. ஆமென். கடைசியில் எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் Jesus. Praise the Lord. சாரி, அதே யாத்ராகமத்திலே லாஸ்ட்ல பாருங்க. யாத்ராகமம் 40வது அதிகாரம்
35 வாசிக்கிறேன். மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தான். வாசஸ்தலந்து மேலே மேகம் எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. ஆமென், அல்லேலூயா. கானான் தேசம் போய் சேரும் வரைக்கும் மோசேக்கு பின்னாடி யோசுவா தான் அந்த கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்த்தார். அப்படி சேர்க்கிற வரைக்கும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை மறக்காமல், நான் உனக்கு முன்பாக போவேன்னு சொன்ன அந்த வார்த்தையை மறக்காமல், ஸ்தோத்திரம், மோசேயின் நிமித்தமாக அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் வழி நடத்தினார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஜனங்க பண்ண முரட்டாட்டத்தை நிமித்தமாய் நடத்த மாட்டேன் என்று சொன்னபோது மோசே திறப்பில நின்று ஜெபித்தார். அதனால அவங்களுக்கு கிருபை கிடைத்தது. ஆமென். உங்களுக்கு யார் ஜெபம் பண்றது? நீங்க பண்ற முரட்டாட்டத்துக்கு யார் பண்றதுங்க? இங்க பாஸ்டர் எல்லாம் இல்லை. நான் இந்த சர்ச்சில் பாஸ்டர் எங்க இல்லை. யார் ஜெபம் பண்றது? பாஸ்டர் ஏன் இல்லைன்றேன்? பாஸ்டர் வேலையை செய்யலை, நான் மற்ற வேலை தான் செஞ்சுன்னுக்கிறேன். அதனால ஜெபம் பண்ண முடியாது. கானான் தேசத்துக்கு அப்புறம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பின்னாடி போய் வாசத்துக்கு நான் முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். கானான் தேசம் சேர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்றாங்க? பழைய வாழ்க்கை, எகிப்தின் வாழ்க்கை, விட்டு வந்த வாழ்க்கைக்கு நேராய் போன போது, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 7 ராஜாக்களை அனுப்பி அவர்களை ஒடுக்கும்படி செய்கிறார். அப்பெல்லாம் ஆண்டவர் அவளோடு கூட இல்லை, அவங்களை விட்டு போயிடுவார். ராஜாக்களை எழுப்பி போய் அடித்து நொறுக்கி அவர்களை ஒடுக்குவார்கள். அப்ப உடனே ஆண்டவரை நோக்கி முறையிடுவார்கள். ஸ்தோத்திரம். அப்படி முறையிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல கிருபையை பெற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. திருப்பி மறுபடியும் பின்னாடி போயிருது. ஸ்தோத்திரம். மறுபடியும் ஆண்டவரை நோக்கி முறையிடுவார்கள். இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, உற்சாகமா அல்லேலூயா. அவர் மேக ஸ்தம்பமாக அவங்க கூட இருந்து நடத்தினார். அதனால ஜனங்க விழுந்து போறாங்க, பேக் அடிக்கிறாங்க, விட்டு வந்த எகிப்தை திரும்பி பார்க்கறாங்க அப்படின்றத அறிந்த ஆண்டவர், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, நமக்குள்ளவே வந்து நம்மள சரியா நடத்தணும்னு தான் 2025 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனாக இந்த பூமியில வந்தார். ஆமென். ஆவியா இருந்து, பிரசன்ஸா இருந்து, மேக ஸ்தம்பமாக இருந்து, அக்னி ஸ்தம்பமாக இருந்தா நடத்தி கொண்டு வர்ற வழியிலே மறந்துடுறாங்க. நடத்துவது யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. எப்படி இங்கு வந்தோம் என்று அறிந்து கொள்ளாமல் எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இதுதான் என்று சொல்லி கண்டதெல்லாம் வணங்கி, ஸ்தோத்திரம், பச்சை மரத்தின் கீழெல்லாம் கல்லு நட்டாலாம் நம்மால் தான். பைபிள்ல படிக்கும்போது வேதனையாகுது நமக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பச்சை மரத்துக்கு கல்லை நட்டி கும்பிடுறாங்களே, அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டதே நம்ம ஆளுங்க தான். எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆமென். பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரகங்களை உண்டு பண்ணி, ஸ்தோத்திரம், தீ கடக்க பண்ணி பிள்ளைகளை, ஆமென், எலுமிச்சம்பழம் குத்தி வேல் குத்தி எல்லாம் பண்ணதெல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஸ்தோத்திரம். பாகாலை சேவித்து, அஸ்தரோத்தை சேவித்து, இல்ல ஸ்தோத்திரம், சேவித்து தேவனுக்கு பயங்கரமாய் கோபம் மூட்டினார்கள். 7 ராஜாக்களை அனுப்பி ஒடுக்கினார். அவர்கள் 7 ஸ்தோத்திரம் தேசங்களுக்கு அவர்களை அடிமையாக சிறையாக்கி கொண்டு போனார்கள். சீரிய ராஜா ஸ்தோத்திரம் பெனாதத் வந்து அவர்களை கொண்டு போய் ஒடுக்கினான். அதுக்கப்புறம் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சரை எழுப்பினார், அவன் வந்து ஒடுக்கினான். அதுக்கப்புறம் மேதிய பெர்சிய ராஜா தரியு ஸ்தோத்திரம் எழுப்பி வந்து அவர்களை ஒடுக்கினான். அதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் இல்லையா, மகோ அலெக்சாண்டர் அவர்கள் எழுப்பி வந்து ஒடுக்கினார்கள். அதுக்கப்புறம் தான் கடைசி ரோம சாம்ராஜ்யத்துல போய் சிக்கி கொண்டார்கள். ரோம சாம்ராஜ்யத்துல சிக்கி கொண்டு அவர்கள் அருவருப்புகளை இவர்களும் வணங்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்பட்டபடியினாலே கொஞ்சம் பேர் வைராக்கியமாய் நின்றார்கள். அவர்களை மீட்கும்படியாக தான் அவர்களை உண்டாக்கின அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் வழி நடத்தின தேவன், ஆமென்,
அவர்களை மீட்கும் பொருளாக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல மனுஷனாக அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எதற்காக? அவங்க கூட இருந்து நடத்தினா திருந்த மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு உள்ள இருந்து, ஆமென், சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன், உள்ள இருந்து நடத்தினா ஒருவேளை நடந்து போவார்கள் என்பதற்காக உங்களுக்கு உள்ள இருந்து நடத்தும்படியாக, ஆமென், ஆவியில நீங்கள் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று 3வது அதிகாரம் யோவான்ல 5வது வசனத்துல சொன்னபடியே நாம் ஜலத்தினால ஞானஸ்நானம் பெறும்போது ஆவியினால புது சிருஷ்டியாக நாம் ஒரு விசை இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிறப்பதற்கான காரியத்தை செய்கிறோம். அதுதான் ஞானஸ்நானம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எதற்காக அவர் உங்களுக்குள்ள வருகிறார்? நீங்க வீழ்ந்து வீழ்ந்து எழுந்துக்காம ஒழுங்கா அவருடைய வழியில நடக்கணும்ன்றதுக்காக. ஆமென், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறபடினாலே அவன் பாவம் செய்யவே மாட்டான். 1 யோவான் 3:9 சொல்லுது. அவருடைய வித்து உனக்குள்ள வந்துச்சுன்னா, புது சிருஷ்டி என்கிற அந்த வித்து உனக்குள்ள வந்துச்சுன்னா உன்னால பாவம் செய்யவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறபடினாலே இந்த வித்து எப்பொழுது வருகிறது? ஞானஸ்தானம் எடுக்கும்போது, ஒழுங்கா மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கும்போது. சும்மா எல்லாம் எடுத்தாங்கயா நானும் எடுத்துக்கிறேன்னா அங்க வராது புது சிருஷ்டி. ஒழுங்கா மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது புது சிருஷ்டி ஆவியானவர் உள்ள வருகிறார். எதற்காக வருகிறார்? இதோ உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களிலும் உன்னை நடத்துவதற்காக. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவேன், உண்மையிலும் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை, அதுக்காக தான் அவர் உள்ள வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனால ஒழுங்கா அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் நடந்தால் இந்த 2025 ஆசீர்வாதமாய் உங்களை நடத்துவார். அவர் சத்தத்தையே நீங்க கேட்காம அவரை கண்டுக்காம வந்த வண்ணமாக விட்டுட்டு நீங்க பாட்டுன்னு வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, அவர் நடத்த மாட்டார். இப்படிதான் சொல்லுவார், நீங்க கேடாது கெட்டு போங்க, நீங்க போங்க, நான் உங்களை நடத்த மாட்டேன், நான் உங்க கூட வரமாட்டேன் என்று பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்முடைய முன்னோர்களுக்கு சொன்ன தேவன் ஏன் நமக்கும் சொல்ல மாட்டார் என்ற சிந்தையோடு கூட பைபிளை மூடிட்டு முழங்கால் பண்ணிடும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு. விக்கிரங்கெல்லாம் அவருக்கு பிடிக்காதுங்க. தயவு செய்து கைட்டு போட சொல்லுன்ட்டு. அவருக்கு பிடிக்கிற மாதிரி நீங்க வாழணுமா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறார். உங்களை அவர் நடத்த துடிக்கிறார். ஸ்தோத்திரம். நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நான் உங்கள் கரம் பிடித்து நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். உங்களை நடத்துகிற போதிக்கிறவர் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் என்று சொல்லுகிறார். 3வது நாள்ல இந்த வருஷத்துல இந்த 3 நாள் ஆண்டவர் என்ன நடத்துறதை நான் ஃபீல் பண்றேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் நடத்துறாரா? அவங்களை நடத்துறாரா? நடத்துறத ஃபீல் பண்றீங்களா? ஆண்டவர் நடத்துற உங்களுக்குள்ள இருக்கிறார். அவரு வேற எங்கேயும் இல்ல. ஸ்தோத்திரம். வேற எங்கேயும் இல்ல. அவர் கூட வந்து நடத்தின போது மோசே கேட்டார், நீங்க வராம நாங்க போக மாட்டேன்னு. ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்லணும்? நீங்க நடத்தாம ஒரு காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம் ஆண்டவரே. ஆமென். நீங்க நடத்தணும்பா அப்படின்னு சொல்லி அவரை சார்ந்து கொள்ளும் போதுதான் ஸ்தோத்திரம் அவர் நம்மை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நடத்துங்கப்பா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகிறீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகிறீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். இருளையும் வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர். இருளையும் வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர். தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர். தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே,
உங்க பாத நன்மை என்று நம்புகிறேன். சொல்லுங்க, நடக்கிறப்பா. உம்மை நம்பி நடக்கிற ஆண்டவரே, உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே. உங்க பாத நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. புடிங்கப்ப என் கைய, நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. ஆமாண்டவரே, நீங்க நடத்தணும்ப்பா. நீங்க கைய பிடிங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. எங்களுக்கு போதித்து நடத்தும்படியாய் எங்களுக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி ஆவியானவரே, புதிய காரியத்தை செய்யும்படியாய் இப்போதே தோன்றும்படியாய் எங்களை நடத்துவதற்கு துடிக்கிற ஆவியானவரே. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்கள் எங்க வாழ்க்கையில செய்வதற்கு துடிக்கிற ஆவியானவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள இருந்து எங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. என்னுடைய சுயம் ஒன்னும் செய்யக்கூடாது. என்னுடைய சுயம்லாம் சாகணும். ஆமென், என்னுடைய சுயம்லாம் சாகணும். என்னுடைய சுய முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. சுயமாய் நடப்பது எனக்கு நன்மை கொண்டு வராத ஆண்டவரே. உம்மை நம்பி நான் நடக்கணும், உம்முடைய பாதையில நடக்கணும்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க எங்க கூட இருந்து நடத்தாவிட்டால் நாங்க இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போகவே மாட்டோம் என்று சொன்ன மோசேக்கு நிச்சயமா என் சமூகம் உனக்கு முன்பாக சென்றோம் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு எங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க நடத்துவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா, நீங்க நடத்துவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோமான்னு சொல்லி கரங்களை தட்டி ஆவியானவர் சந்தோஷப்படும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் கையை தட்டி ஆமென், ஆமென். நீங்க நடத்துங்கப்பா, 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 நடத்துங்கப்பா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல அருமையான ஸ்தோத்திரம் மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த மாலை நேரத்துல இந்த முதல் நாளிலே தேவ சமூகத்துல கூடி வருவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இப்படியாக தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் உற்சாகமான சமூகத்துல கூடி வந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய நடத்துதலை புரிந்து கொள்ள, உம்முடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறபடி உலகத்தை நம்பி அல்ல, உலக இச்சையை நம்பி அல்ல, தேவனை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறபடி உம்மை நம்பி நாங்கள் வாழ, உம்மை நம்பி நாங்கள் நடக்க உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் உண்மையாய் அந்த காரியத்தை இந்த வருஷ கடைசி வரைக்கும், வாழ்நாள் கடைசி வரைக்கும் நிறைவேற்ற வேண்டிய பலத்தை சத்துவத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சத்துரு எங்களை உம்முடைய கையிலிருந்து பிரித்து ஆண்டவரே மோசமான பாதாளத்துல கொண்டு போய் தள்ளாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவரும் என் கையிலிருந்து ஒருத்தரையும் பறித்து கொள்ள முடியாது என்று சொன்னீரே, அந்த வார்த்தைகளை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றி உம்முடைய கரங்களுக்குள்ளாக அடங்கி இருந்து ஆசீர்வாதமாய் நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்கள் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் காண கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் அந்த ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். உமக்கே துதி கன மகிமை யாவும் செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் தூய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம் விசேஷமான நாளில் கடந்த நம்ம அனைவருக்கும் அவரால் நடத்தப்படுகிற கிருபை இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு செல்லுங்கள்.